அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப நாளா பேசாம இருந்தேன். ஒரு சில பிரச்சனையால. ஒரு சில பேர் என் மேல பொய்யான வழக்குகள போட்டு, நான் வேலை செய்றத நிறுத்தி, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாம, அவங்க போட்ட பொய் வழக்குகளால பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இன்னி வரைக்கும் யாருமே பிசினஸ் மூலியமா எந்த ஒரு பொருளும் பணமாவோ, பொருளாவோ வாங்காம சதி பண்ணியிருந்தாங்க. அதே மாரி சில பேர் இதுக்கு ஹெல்ப் பண்ணியும் இருந்தாங்க. வளர்ச்சி அடையக்கூடாது, மக்களுக்கு பொருள் சேரக்கூடாது. பல பிரச்சனைகள் எனக்கு கொடுத்துன்னு தான் இருந்தாங்க. தொடர்ந்து பிரச்சனை குடுக்கறதுக்குன்னே ஒரு டீம் ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க. அது ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. அது எனக்கு தெரியும். யார் என்ன செய்றாங்கன்னு சொல்லி எனக்கும் தெரியும். பட் நடக்கிறது நடக்கட்டும். எப்பவுமே பார்த்தோன்னா ஏதோ சொல்லுவாங்களே, பொய் ஜெயிக்காதுன்னு சொல்லி, அந்த விஷயத்தில நீதிமன்றத்தில ஒரு பொய்யான வழக்கு சுமத்தி கடந்த 1 மாத காலமா எந்த ஒரு வேலையும் செய்ய விடாம, ஒரு ஒரு பிரச்சனைய இல்லாத பிரச்சனைய இருக்கிற மாரி உண்டாக்கி, அவங்க செஞ்ச தப்புகள மறைச்சு, அதுவும் ஒரு சில நாட்கள்ல வெளிப்படுத்துவேன். தப்பே செய்யாதவங்க இத்தன நாள் ரொம்ப கஷ்டத்த அனுபவிச்சிருக்காங்க. தப்பு செஞ்சவங்க தப்பே செய்யலன்னு சொல்லி ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பா அதுவும் ஒரு சில நாட்கள்ல வெளியில எல்லாருக்கும் தெரிய வரும். அது உண்டான பலன்களையும் கண்டிப்பா அவங்க அனுபவிப்பாங்க. ஏஜென்ட் நீங்க எல்லாருமே பார்த்தோன்னா, தைரியமா இருங்க. எல்லாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாருமே இருக்காங்க. நீங்களும் இருக்கீங்க. நம்மளுக்கு நின்னு போன பிசினஸ் நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங்ல இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம சீக்கிரமா முடிச்சுட்டு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வர முடியும். அதே மாரி இந்த வழக்கு போட்டதுனால எங்களுக்கு கோசம் ப்ரே பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னோட வேலைய செய்ய விடுங்க. நான் யாரையும் பார்த்தோன்னா கஷ்டமும் படுத்தல. யாரோட குடும்பத்தையும் நான் கெடுக்காம என்னோட வேலைய மட்டும் நான் செஞ்சுன்னு தான் இருக்கேன். என்ன அழிக்கிறதுனால 10 பைசா பிரயோஜனம் உங்களுக்கு யாருக்குமே இல்ல. தயவு செஞ்சு சொல்றேன். உங்களோட வேலைய மட்டும் நீங்க பாருங்க. என்னோட வேலைய நான் பார்க்குறேன். 1 மாச காலமா டோட்டலா ஆஃப் பண்ணி ஒரு டீம் இந்த வேலைய சிறப்பா பண்ணலான்னு பார்த்தாங்க. எல்லாத்துக்குமே கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும். எது நல்லது, எது கெட்டதுன்னு அவருக்கு தெரியும். அதுக்கு ஏத்த மாரி நேத்து ரிசல்ட்டும் வந்தது. இதுவே கடைசி வரைக்கும் உண்மை அதுதான். இது எப்போ ரிசல்ட் வந்தாலும் சரி, கடைசியா வந்தாலும் சரி, இப்போ வந்தாலும் சரி, ரிசல்ட் ஒண்ணு தான். அதே மாரி ஜெயிலுக்கு போயிடுவாருன்னு சொல்லி, ஜெயிலுக்கு அனுப்புறதுலயே குறிக்கோளா இருந்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபண்டுமே வாங்க முடியாது. வருஷக்கணக்குல காத்திருந்து வேடிக்கை தான் மட்டும் தான் பார்த்துன்னு இருக்கணும். தயவு செஞ்சு அவங்க ஃபீல்ட் ஒர்க் பண்ணுங்க. தைரியமா இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ணுங்க. பெண்டிங்ஸு, வராத பேமெண்ட்ஸு, நின்னு போன பொருட்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி குடுக்க சொல்லி எல்லா லீடர்ஸ் கிட்டயும் சொல்லியிருக்கேன். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே லீடர்ஸ் கிட்ட ஃபாலோ பண்ணுங்க. சுத்தமா வராத பொருளே வராத பிரான்ச் நெறைய இருக்கு. நெறைய லீடர்ஸ் ஒரு ஒரு ஸ்டாப் அப் பாயிண்ட்லயே இருக்காங்க. அந்த ஸ்டார்ட் அவுட் பாயிண்ட்ட மாத்தணும். லீடர்ஸ்க்கு நான் மீட்டிங் குடுக்குறேன். தனிப்பட்ட முறையிலயும் குடுக்குறேன். ஏஜென்ட்ஸ் கிட்டயும் நான் பேசுறேன். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா, இந்த மாரி பிரச்சனைகள்
எது வந்தாலும் சரி, அத ஃபேஸ் பண்ணுறதுக்கு நானும் ரெடியா தான் இருக்கேன். ஏன்னா வந்து எப்பயுமே வந்து உண்மை தான் ஜெயிக்கும்னு சொல்லுவாங்கல்ல. பொய்யான வந்து வழக்குகள் எத்தனை போட்டாலும் சரி, அது வந்து நிக்காது. நெறைய வந்து இடத்துல ஏஜென்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பிரச்சனையிலேருந்து முதல்ல நம்ம வெளியில வரதுக்கு வேலைய பார்ப்போம். அந்த மாரி வேலைக்கு சப்போர்ட் பண்ணா ரொம்ப நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு இந்த மாரி வேலைய வந்து இதுக்கப்புறம் பண்ணாதீங்க. அது வந்து டெட் எண்ட்ல தான் போய் முடியும். இதனால யாருக்குமே எந்த ஒரு யூஸுமே இல்ல. சில பேருக்கு நான் வந்து உள்ள போயிட்டா சந்தோஷம் தான். ஏன்னா அந்த மக்கள் பணத்த வந்து கணக்கு காமிக்க தேவையில்ல. அந்த மாரி ஒரு காரணத்துலயும் சில பேர் இருக்காங்க ரொம்ப சந்தோஷத்துல. சந்தோஷப்பட்டுருந்தாங்க முந்தா நேத்து வரைக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே கணக்கு வழக்கு காமிக்கணும்ல. அது காமிக்காம நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்லி சில பேர் பண்ண ஐடியாவும் அதுதான். சில பேர் பணம் நோக்கம். யார் எப்படி போனா என்ன இருக்கு? நம்மளுக்கு தேவை இந்த பணம் வந்தா போதும். செட்டில் ஆகலாம். லைஃப்ல செட்டில் ஆயிடலாம்னு சொல்லி சில பேர் பார்க்குறதும் பேராசை, பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. அது மாரியும் இருக்கு. எனிவே யார் எது சொன்னாலும் சொல்றேன். குரூப்ல தேவையில்லாத வதந்திகள வந்து பரப்பி, மக்கள வந்து கன்ஃப்யூஸ் பண்ணி, அவங்களோட வேலைப்பாடுகள தயவு செஞ்சு யாரும் நிறுத்தாதீங்க. மக்களும் சரி, நீங்க யார் எது சொல்றதும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்ல தயவு செஞ்சு பயணிக்கிறத நிப்பாட்டுங்க. என்னோட ஒரு பெரிய ரெக்வெஸ்ட் தயவு செஞ்சு எந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்லயும் பயணிக்கிறது ரொம்ப நிப்பாட்டுங்க. அதுக்கு வேறு வழி எதனா ஒண்ணு நான் ரெடி பண்ணி சொல்றேன். எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு சொல்லி. இன்ஃபர்மேஷன் எப்படி வருது? இன்ஃபர்மேஷன் எப்படி கேதர் பண்றதுன்னு சொல்லி, வேற எதனா ஒரு ரூட் ரெடி பண்ணி சொல்றேன். கண்டிப்பா எல்லா லீடர்ஸ்க்கும் நீங்க வந்து பாதி வழியில வந்துட்டீங்க. இப்போ பாதி வழியில வந்து நீங்க நெனச்சா மட்டும் தான் வந்து சம்மந்தப்பட்ட ஏஜென்ட்ஸுக்கும், சம்மந்தப்பட்ட மக்களுக்கும் பேலன்ஸ் இருக்கிற பொருள் வாங்கி குடுக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ண முடியும். லீடர்ஸ் எல்லாமே மறுபடியும் வந்து ஒர்க் அவுட் பண்ணா மட்டும் தான் முடியும். அதே மாரி இந்த ஃபீல்டில் இன்னும் ஒரு புது புது லீடர்ஸை வந்து உள்ளே இறக்கி நிறைய இன்னும் வெளியில் வராத பிரான்ச்சஸ்லாம் இருக்குது. எல்லா பிரான்ச்சஸ்க்கும் வந்து பார்த்தோன்னா வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி மறுபடியும் பூஸ்டப் பண்ணி மறுபடியும் வந்து வேலையை ஆரம்பிக்கணும். எல்லாருக்கும் பொருள் போய் கொடுக்கணும், பணமாக கொடுக்கணும். அதே மாதிரி எல்லாருமே ரெடியாக தான் இருக்காங்க. தேவையில்லாத வதந்திகளை நம்பி யாரும் வந்து மைண்டை வந்து சிதற விடாதீங்க. நான் இதுக்கப்புறம் வந்து ஃபைனல் லீடர்ஸோட லிஸ்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணி குரூப்பில் அனுப்புகிறேன் பிரான்ச் வைஸாக. தேவையில்லாமல் மாற்றி மாற்றி வந்து லீடர்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க. அது தேவையில்லாத பெரிய பிரச்சனையில் போய் முடியுது. அந்தந்த ஏரியாவோட லீடர்ஸ் கிட்ட மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதில் எந்த வித லீடர்ஸ்க்கு எந்த வித சுய லாபத்துக்கு வசமும் யாரும் வேலை செய்யலை. எல்லாம் ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் வேலை செய்கிறாங்க. பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமா வந்து கண்டினியூ பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். எல்லா பிரான்ச்லேயும் வந்து ப்ராப்பராக ஃப்ளோ ஆகணும். எந்த ஒரு வதந்திகளையும் எந்த ஒரு தேவையில்லாத வதந்திகளை பரப்புகிறவன் பின்னாடி தயவு செஞ்சு போயிடாதீங்க. எல்லாம் வந்து கம்பெனி மற்றும் லீடர்ஸை நம்புங்க. ஃபாலோ பண்ணி கொடுப்பாங்க. தேவையில்லாத நபர்கள் சொல்கிற பேச்சுக்களை கேட்டுக்கின்னு தப்பான வழிக்கு போயிட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது நான் ஒரு பெரிய அட்வைஸ் நான் சொல்கிறது என்னென்னா, தேவையில்லாத ஆட்கள் பேச்சை கேட்டுக்கின்னு உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எதுவுமே வந்து நடக்காது. தப்பான ஆங்கிளில் போனால் எதுவுமே நடக்காது. தயவு செஞ்சு உங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க. கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கம்பெனி தான் கொடுக்கணும் உங்களுக்கு. நான் மட்டும்தான் கொடுக்கணும். வேறு எவனும் கொடுக்க மாட்டாங்க. இதை மனசில் புரிஞ்சுக்கின்னு சப்போர்ட் பண்ணுங்கள். கூட இருந்து உங்கள் பொருட்களையோ பணமாகவோ பொருளாவோ வாங்கிட்டு வெளியில் போகிற வழியை பாருங்கள். உங்கள் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுற வழியை பாருங்கள். நீங்கள் பார்ப்பீங்க எத்தனை பொய் வழக்குகள், எத்தனை பிரச்சனைகள் எனக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதனால தான் ஒரு சில காலமாக வந்து நான் இந்த வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு வாய்ஸ் நோட்டும் போடாமல் இருந்தேன்.
எத்தனை பிரச்சனை கொடுத்தாலும் சரி, எத்தனை பொய் வழக்குகள் போட்டாலும் சரி, அதுலேருந்து கண்டிப்பாக நான் வெளியே வருவேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னோட நேரத்த வந்து வீணடிக்கிறாங்க. வேறு எதுவும் இல்ல. அதில அவங்களுக்கு ஒரு டைம் பாஸு, அதில ஒரு சந்தோஷம். நான் மக்கள் வேலை செய்யாம 4 இடத்துக்கு சுத்தணும், ஸ்டேஷனுக்கு சுத்தணும், கோர்ட்டுக்கு சுத்தணும். அதில அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நான் உள்ள போனா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். மக்கள வந்து ஈஸியா வந்து கை காமிச்சுட்டு போயின்னே இருக்கலாம். ஓனர் உள்ள இருக்காரு, வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லி. இந்த மாரி வந்து சின்ன சின்ன அல்ப ஆசைக்கு ஆசைப்பட்டு, தேவையில்லாம அவங்க நேரத்தையும் வீணடிச்சுக்கின்னு, மத்தவங்க நேரத்தையும் வீணடிச்சுக்கின்னு, என்னோட டைமையும் வந்து வேஸ்ட் பண்ணிக்கின்னு எல்லாருமே இருக்காங்க. இந்த மாரி வேலைய தயவு செஞ்சு வந்து விட்டுடுங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திரும்பி அவங்களுக்கு உண்டானத பொருளாவோ, பணமாவோ குடுக்குற வேலைய நம்ம செய்வோம். இன்னி வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து ஏஜென்ட்களுக்கும், முகவர்களுக்கும், நம்ம லீடர்ஸ்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். இந்த சப்போர்ட் எனக்கு என்னைக்குமே தேவைப்படும். என்னைக்குமே நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லி கடைசி வரைக்கும் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்றேன். நான் வந்து யாருக்கும் வந்து எதிரியும் இல்ல, பகையாளியும் கிடையாது. முதல்ல அத புரிஞ்சுக்கங்க. இது வந்து ஒரு ஃபண்டு விஷயம். பணத்த கட்டி இந்த நிறுவனத்தில வந்து பிரச்சனை ஏற்படுறதுனால பாதிக்கப்பட்டு இருக்கீங்க. நீங்களும் நாங்களும் ஒண்ணும் எதிரி கிடையாது. ஜென்ம விரோதி கிடையாது. ஒரு சின்ன சின்ன வந்து தப்பான ஒரு விஷயத்தால பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கும். ஓகேங்களா? தயவு செஞ்சு அந்த மாரி இருக்கிறத விட்டுட்டு ஓப்பனா பேசுங்க. ஃபீல்ட் ஒர்க் பண்ணுங்க. இது வந்து குடும்ப பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு பண பிரச்சனை. சிம்பிளான ஒரு ஒரு பண பிரச்சனை. பணம் ரெடி பண்ணி குடுத்தா பிரச்சனை சால்வ் ஆயிட போகுது. அத நம்ம ஈஸியா முடிச்சுட்டு போலாம். நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு. இது வந்து நீ பெரியவன், நான் பெரியவன்னு சொல்லி ஒரு போட்டி போட்டுக்கின்னு, எல்லார் மனசுலயும் வந்து கஷ்டத்த உருவாக்கிக்கின்னு, அது மாரி இருக்கிறது வேணாம். இது ஒரு ஃபேமிலின்னு சொல்லி தான் நான் ஃபேமிலி குரூப்பே ஆரம்பிச்சேன். நம்ம எல்லாருமே ஃபேமிலி தான். எல்லா பிரான்ச்சுமே இருக்கிறவங்க எல்லாருமே ஃபேமிலி தான். முன்னலாம் வந்து ஏஜென்ட் யாருன்னு சொல்லி ஒரே ஒரு ஏஜென்ட் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கே தெரியாது. இப்போ ஏதோ ஒரு இந்த விஷயத்தினால எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாவும், ஒரு ரிலேட்டிவாவும் எல்லாமே மாறியிருக்காங்க. அந்த மாரி ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த யூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கிடைச்சிருக்கு இந்த குரூப்பால. அதனால தயவு செஞ்சு யாரும் சண்டை போட்டுக்கின்னு மாத்தி மாத்தி வந்து பிரச்சனை உங்க மேல மாத்தி மாத்தி சண்டை போய் அத அந்த குரூப்ல அடுத்தவங்கள பத்தி தாழ்வாவும், இழிவாவும் பேசாதீங்க. எல்லாமே வந்து நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்க ஒருத்தவங்க தான். அவங்களும் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால தான் அவங்க வந்து என்ன பேசுறாங்க. ஏன்னா நெறைய ஏஜென்ட்ஸ் வந்து ரொம்ப அசிங்கமா திட்டுறீங்க. ரொம்ப கேவலமா திட்டுறீங்க. ஏன்னா அது உங்களோட எனக்கும் தெரியும். ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுருக்கீங்க. சோர்ஸ் ஆஃப் மணி வந்து என்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு குடுத்துட்டு உங்க பிரச்சனைய முடிச்சுட்டு வெளியில வரேன். நானும் ரெடி தான். ஏன்னு வச்சுக்கங்களேன், நீங்க கேட்குற கேள்விலாம் வந்து அந்த மாரி கேள்வி எல்லாமே கேட்குறீங்க. ரைட் ஏதாவது ஒண்ணு உங்களோட ஆதங்கம், உங்களோட பிரச்சனை திருப்பி என்னாலயும் பதில் சொல்ல முடியாத நிலைமையில நானும் இருக்கேன். ஏன்னா நானும் உங்களால பாதிக்கப்பட்டு தான் இருக்கேன். இந்த இந்த ஃபண்டால நானும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கேன். என்னோட ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே பார்த்தோன்னா எல்லாமே அட்டாச் பண்ணி தான் இருக்கு. சில பேர் சொல்றாங்க 500,00,00,000 வருது, 1000,00,00,000 வருது. அங்கேருந்து பணம் வருது. எனக்கே தெரியாத விஷயத்தெல்லாம் எனக்கு சொல்றாங்க. அது என்னன்னே தெரியல. புதுசா இருக்கு. அதனால நீங்க தேவையில்லாத ஒரு வதந்திகளையும் பரப்பிக்கின்னு, மெயினா வந்து ஏஜென்ட் ப்ளஸ் நானு. நம்ம 3 பேரும் லீடர்ஸ், ஏஜென்ட்ஸ் நான் 3 பேரும் வந்து ஒத்துமையா இருந்தா தான், இந்த வெற்றி பயணத்த வந்து நம்ம கன்டின்யூ பண்ண முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி ஒரு பார்ஷியாலிட்டி, ஒரு தப்பான கருத்துக்கள பகிர்ந்துக்கின்னு, இந்த மாரி பணம் கட்டினா வராது, பண்ணாதீங்க, போவாதீங்கன்னு சொல்லி இருக்கிற மக்கள வந்து கெடுக்காதீங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லனா நீங்க தயவு செஞ்சு ஒதுங்கிடுங்க. கம்பெனி வந்து என்னைக்கு பேமெண்ட் வருதோ அன்னைக்கு கண்டிப்பா குடுக்கும். விருப்பம் இருக்கிறவங்க உள்ள வந்து ஃபாலோ பண்ணி சம்மந்தப்பட்ட லீடர்ஸ் கிட்ட மெத்தட்ஸ் நான் நெறைய சொல்லியிருக்கேன். சீக்கிரமா வந்து ஃபாஸ்ட்டா பண்ணி ஏஜென்ட்ஸ் கீழ இருக்கிற
மக்களை வந்து வெளியில் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஐடியாஸும் சொல்லியிருக்கேன். சம்மந்தப்பட்ட லீடர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சம்மந்தப்பட்ட லீடர்ஸ் ஒரு சில லீடர்ஸ்க்கு வந்து மீட்டிங் போடாமல் வச்சுருக்கேன். அவங்களையும் இந்த பிரச்சனையால் மீட்டிங் போடாமல் வச்சுருந்ததுனால இதுக்கப்புறம் வந்து எல்லா லீடர்ஸும் மீட்டிங் போட்டு பிரான்ச் வைஸாக எல்லோரையும் அனௌன்ஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்து ஸ்டாப்பில் இருந்தீங்களோ எல்லாமே வந்து ஸ்டார்ட் அப் பண்ணி சீக்கிரமாக வெளியில் வந்து இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு எல்லாமே சீக்கிரமாக நீங்கள் நினச்சா உங்கள் பிரச்சனை 6 மாதத்தில் முடிச்சுட்டு வெளியில் போகிறதுக்கு ரெடியாக இருக்கலாம். ரொம்ப பெரிய பிரச்சனையாக 1 மாதம் 1 வருஷம் இல்லை 1.5 வருஷத்தில் முடிச்சுட்டு வெளியில் போகிறதுக்கு ரெடியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாமே கொஞ்சம் ஒத்துமையாக இருங்க. தேவையில்லாத கான்வர்சேஷன் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த லீடரை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த லீடர் மட்டுமே நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருங்க. தேவையில்லாத எல்லா குரூப்லேயும் இருந்துக்கின்னு தேவையில்லாத கருத்துக்கு நான் பரப்பி எல்லா பொதுமக்களையும் வந்து யோசிக்க வைக்காதீங்க. இதனால் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. உங்களோட லீடர்ஸ் எந்த குரூப்பில் இருக்காங்களோ அந்த குரூப்பில் மட்டும் இருங்க. நீங்கள் ப்ரைவேட் குரூப்பில் இருந்தாலும் ப்ரைவேட் குரூப்பில் இருங்க, ஃபேமிலி குரூப்பில் இருந்தாலும் ஃபேமிலி குரூப்பில் இருங்க. எல்லாமே பார்த்தோன்னா மாறி எல்லா குரூப்லேயும் இருந்துக்கின்னு அதனால் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. தேவையில்லாமல் வந்து மாற்றி மன உளைச்சலுக்கு உண்டான பேச்சுக்களை கேட்டுக்கின்னு மனசில் கஷ்டம்தான் வரும், மன உளைச்சல் தான் உண்டாகும், குழப்பம்தான் உண்டாகும். கம்பெனி சார்பாக எந்த விஷயமா இருந்தாலும் நான் குரூப்பில் என்னோடய ஃபேமிலி குரூப்பில் நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். இது ஒன்று தான் வந்து கரெக்டான மெத்தடு. வேறு எந்த விஷயத்துலையும் வந்து நீங்கள் வந்து குழப்பம் அடைய தேவையில்ல. ஒன்லி லீடர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட பிரச்சனையை சொல்லுங்கள். மறுபடியும் வந்து அமைதியாக இருக்காதீங்க. எனர்ஜி ரீஸ்டார்ட் பண்ணி லீடர்ஸ்க்கு நிறைய ஐடியா சொல்லியிருக்கேன். சீக்கிரமாக முடிக்கிற மெத்தடும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பழசு புதுசு எல்லாமே சரி, டேட்டாஸ் எல்லாமே லீடர்ஸ்கிட்ட வச்சுருக்காங்க. அவங்களும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க. நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ரெஸ்பான்ஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து வெளியில் வர முடியும். திருப்பி வந்து கேட்பார் பேச்சுலாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. குரூப்பில் கேட்டுக்கின்னு அப்படியே தான் ஒரே இடத்துல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வெளியில் வரத்துக்கு வாய்ப்பே இல்லாமல் கடைசி வரைக்கும் போயிடும். உங்கள் விருப்பம். நான் எதுவும் சொல்ல விரும்பலைங்க. எதை நம்பி வந்தீங்க ஸ்டார்டிங்கில்? ஏபிஆரை நம்பி வந்தீங்களா? கடைசி வரைக்கும் அந்த ஏபிஆரில் இருக்கிற கம்பெனியும் ஏபிஆரோட ஓனர் நானும் தான் இந்த பொருளை வந்து உங்களுக்கு கொடுத்து முடிக்க வேண்டிய கடமை எனக்கு மட்டும்தான் இருக்குது. புரியுதுங்களா? வெளியில் பேசுகிறவன் ஒருத்தன் கூட ₹1 கொடுக்க மாட்டான். இதை முதல்ல புரிஞ்சுங்க. தேவையில்லாமல் வதந்தி கிளப்புறவனும் சரி, தேவையில்லாமல் அவதூறு வழக்குகளை போடுறவனும் சரி, அவனால் ₹1 உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த லீடர்ஸை நான் வந்து உருவாக்குனது. அதே மாதிரி ஒரு சில லீடர்ஸ் எக்ஸாம்பிள் ஒரு பெண்மணி நடத்திய நாடகம் தான் இவ்வளவும் வந்து முடிஞ்சிருக்கு. அந்த பெண்மணி நடத்திய நாடகம் வந்து உண்மையாக பொய்யான்னு சொல்லி நேற்று பார்த்துருப்பீங்க எல்லோரும். இதே மாதிரி நம்ம ஒரு நல்லது நினச்சி சொல்கிறோன்னா அதை வந்து ஒரு நெகட்டிவாக மாற்றி அவங்க வந்து சுய லாபத்துக்கோசம் பலாயிரம் மக்களை வந்து பாதிப்படைகிறாங்க. இதை நீங்கள் யோசித்து பாருங்கள். தேவையில்லாத தப்பான ஆட்கள் பேச்சை கேட்டுக்கின்னு உங்களோட வேலையை நிப்பாட்டாதீங்க. உங்களுடைய வர பொருளையும் வர பணத்தையும் நிப்பாட்டாதீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்போடு இருங்க. கம்பெனியில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். தேவையில்லாத நபர்களும் சரி, தயவு செஞ்சு எல்லாருக்குமே நிறைய வேலை இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை நோக்கி நம்ம போவோம். கண்டிப்பாக சீக்கிரமாக முடிச்சுட்டு இதில் வந்து வெளியில் வந்து நம்ம எல்லாருக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொருளை கொடுத்துட்டு பணமாகவும் எதுவும் பொருளாகவும் ஏதோ ஒன்று கொடுத்து சீக்கிரமாக அதுலேருந்து வெளியில் வர வேண்டிய வேலையை நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு நிற்குது, அது உண்டான பெண்டிங்ஸ்லாம் நிறைய நிற்குது. அதுவும் நான் சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுக்குற வேலையை பார்க்குறேன். லீடர்ஸ் மூலிமா எல்லாமே வரும். லீடர்ஸ் மூலிமா நான் நேரில் வந்து பார்த்து பேசுகிறேன். சீக்கிரமாக அது உண்டான ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஐடியா எல்லாமே சொல்லியிருக்கேன். நானும் நேரில் வந்து உங்களை பார்க்குறேன். மறுபடியும் ஸ்டார்ட் அப் பண்ணி கரெக்டாக சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக முடிக்கிற வேலையை பார்க்கலாம். இது வரைக்கும் நான் வந்து வெளியில் வந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சரி, ஒரு சில மன கஷ்டங்கள், ஒரு சில ஏஜென்ட்ஸ்கிட்ட ரொம்ப ஹார்ட்டாகவும் பேசியிருக்கேன், ரொம்ப கோபமாகவும் பேசியிருக்கேன். தயவு செஞ்சு மனசில் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லாருமே அந்த மாதிரி வார்த்தைகள் வருது. நம்ம எல்லாமே ஒத்துமையாக இருக்கலாம். கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.
தேவையில்லாத ஆளுங்க கூட சேர்ந்துக்கின்னு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. சீரியஸா நானும் ஒரு மனுஷன் தான். எனக்கு வந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா, என்னால வந்து எந்த வேலையுமே செய்ய முடியாது. என்னதான் வந்து ஒரு ஓனரா இருந்தாலும் சரி, நான் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் தான். 10 பேர் ஒரு ப்ரெஷர் குடுத்தாங்கன்னா, என்னால சீரியஸா தாங்க முடியாது. என்னால வேலையும் செய்ய முடியாது. கொஞ்சம் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் வாங்கிட்டு போற வழிய பாருங்க. அதே மாரி இன்னொரு விஷயம் நடக்குது என்னன்னா, ஒரு தப்பான வெளி நபர்கள் கிட்டலாம் போயிட்டு ஃபண்ட வாங்கி குடுக்க சொல்லி, ஒரு தப்பான வழியில போயிடாதீங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு வந்து ஆபத்த தான் விளைவிக்கும். நம்ம எப்படி ஸ்டார்ட்டிங்லேருந்து பண்ணோமோ, அதே மாரி எண்டு டைம் வரைக்கும் முடிச்சுட்டு நம்ம வெளியில போற வேலைய பார்க்கலாம். மெயினா லாஸ்ட்டா நான் சொல்றேன், லீடர்ஸ் லிஸ்ட்டு பிரான்ச் வைஸா நான் அனுப்புறேன். ஃபைனலைஸ் பண்ணி அனுப்புறேன். இதில நெறைய குளறுபடிகள் நடந்திருக்கு. லீடர்ஸ் லிஸ்ட்ட நான் ஃபைனலைஸ் பண்ணி அனுப்புறேன். சம்மந்தப்பட்ட ஏஜென்ட்ஸ் எதனா டவுட்டுனா லீடர்ஸ ஃபோன் பண்ணி கேளுங்க. இல்ல உங்களுக்கு உண்டான எக்ஸ்ட்ரா நம்பர்ஸையும் நான் தரேன். ஏன்னா வந்து ஃபில்டர் பண்ண போறேன். லீடர்ஸ் எல்லாரையும் ஃபில்டர் பண்ண போறேன். ஃபில்டர் பண்ணி ஃப்ரெஷ் லிஸ்ட்ட நான் அனுப்புறேன். அவங்கள ஃபாலோ பண்ணுங்க பிரான்ச் வைஸா. ஏன்னா ஒரு சில இடத்துலருந்து எனக்கு வந்து இன்னும் கணக்கு வழக்கு சில வராமயே நிக்குது. அதுவும் சொல்லியிருக்கேன். எல்லா லீடரும் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அத வாங்கிட்டு ஃப்ரெஷ் அப் லீடர்ஸ் இருக்கிற லீடர்ஸ் ப்ளஸ் புது லீடர்ஸ் ஒரு சில லீடர்ஸ வெளியில எடுக்கிற மாரி சூழ்நிலை இருக்கு. அது எல்லாமே நான் ஃப்ரெஷ் அப் பண்ணி லிஸ்ட் நான் அனுப்புறேன். அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. தேவையில்லாம பணம் இருக்குன்னு சொல்லி, அங்க இங்க மாத்தி மாத்தி கட்டி கட்டி எல்லா இடத்துலயும் கட்டிட்டு ஏமாந்து போவாதீங்க. அதே மாரி என் நாலேட்ஜ் இல்லாம நீங்களா போயிட்டு, நான் குடுக்குற லிஸ்ட்டு மட்டும் தான் வந்து லீடர்ஸ். நீங்களா போயிட்டு இவங்க பண்ணி தராங்க, அவங்க பண்ணி தராங்கன்னு சொல்லி போயிட்டு மாட்டிக்காதீங்க. அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். நான் அனுப்புற லிஸ்ட் அனுப்புறேன். அந்த லிஸ்ட்ட மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. தேவையில்லாம நீங்களே போயிட்டு வேற எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கிற பணத்த வந்து வேஸ்ட் பண்ணிக்கின்னு ஏமாந்து போயிடாதீங்க. மறுபடியும் ஏமாந்து போயிடாதீங்க. நான் அனுப்புறேன். அத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஏஜென்ட் லீடர்ஸ் பேர் அனுப்புறேன். பிரான்ச் வைஸா அனுப்புறேன். சம்மந்தப்பட்ட அவங்கள அந்த லீடர்ஸ மட்டுமே ஃபாலோ பண்ணி, இந்த ஃபண்டுலருந்து வெளியில வர விஷயத்த பாருங்க. நன்றி. வணக்கம்.